யாரையும் பழிவாங்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம். அழுகிய பழங்கள் தானாகவே கீழே விழுந்துவிடும். அதுபோலதான் உங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்கும் தானாகவே கெடுதல் வேறு நபர் மூலமாக வந்து சேரும். தோற்றால் புலம்பாதே, போராடு. கிண்டல் அடித்தால் கலங்காதே, மன்னித்துவிடு. தள்ளினால் தளராதே, துள்ளி எழு. நஷ்டப்பட்டால் நடுங்காதே, நிதானமாய் யோசி. ஏமாந்து விட்டால் ஏங்காதே, எதிர்த்து நில். வெற்றி நிச்சயம். குறைகள் பெரிது படுத்தப்படவில்லை எனில் அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். சிறு குறையும் பெரிதாக பார்க்கப்படுகிறதெனில் உறவுக்குள் அன்பு செத்து போய்விட்டது என்று அர்த்தம். கவனித்து பாருங்கள். ஒரு பெரிய புலம்பலுக்கு பின், ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின், ஒரு மீள முடியா விரக்திக்கு பின் தான் பலர் வாழ்க்கை புது பொலிவு பெறுகிறது. ஆதலால் அப்படியே உடைந்து விடாதீர்கள். உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. சில விருப்பங்களை இறைவன் நிராகரிப்பது நம் நிம்மதி பாழாகிவிடக் கூடாது என்றுதான். ஆனால் நாம் நிராகரிக்கப்பட்டதை எண்ணியே நம் நிம்மதியை பாழாக்கிக் கொள்கிறோம். எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதையே நிவர்த்தி செய்து வாழ்வில் ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடு.